அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் கேள்வியில ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்ட் லான்ச்ட் எளிமை ஆளுமை ஸ்கீம். மனிதவள மேலாண்மை துறை எளிமை ஆளுமை திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. கரெக்ட் தான். இங்கிலீஷ்ல இதுக்கு சிம்பிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சிம்பிள் GOV. சரியா? அடுத்தது திஸ் இனிஷியேட்டிவ் வில் ப்ரொவைட் 10 சர்வீசஸ் ஃப்ரம் 8 டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த முயற்சி 8 துறைகளில் இருந்து 10 சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 10 சேவைகளை வழங்க போறாங்க. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்குறது, லைசன்சஸ் வாங்குறது, ஹாஸ்டல் தொடங்கணும்னா லைசன்சஸ் வாங்குறது, இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நமக்கு போர்ட்டல்லே அப்ளை பண்ணி வாங்கிக்கிற மாதிரியான ஒரு திட்டம் தான் இந்த எளிமை ஆளுமை அப்படிங்கிற இந்த திட்டம். சிம்பிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 8 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 10 சேவைகளை வழங்க போறாங்க. லான்ச் பண்ணது யாருன்னா மனிதவள மேலாண்மை துறை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் திருவாரூரில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் திருவாரூர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் தான். நம்ம முதலமைச்சர் லான்ச் பண்ணியிருக்காரு. பட்ஜெட்ல சொன்ன ஒரு திட்டம் தான். என்ன பண்றாங்க? இத்திட்டத்தின் கீழ் வட்டார அளவிலான அலுவலர்கள் 15 நாட்களுக்கு ஒரு வட்டத்தில் உள்ள 2 கிராமங்களுக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளாக் லெவல் அபிஷியல்ஸ் வில் விசிட் 2 வில்லேஜஸ் இன் அ பிளாக் எவ்ரி 15 டேஸ். அதாவது இந்த திட்டத்துக்கு கீழே 17,116 கிராமங்களை கவர் பண்ண போறாங்க. சரியா? வட்டார பிளாக் லெவல்ல பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 2 வில்லேஜுக்கு போகணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் 15 நாளைக்கு 2 வில்லேஜ், அடுத்த 15 நாளைக்கு 2 வில்லேஜ். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே, ஓகேங்களா, ஒரு மாசத்துக்கு, அதாவது 30 நாளுக்கு பாத்தீங்கன்னா 4 வில்லேஜ கவர் பண்ணிடுவாங்க. ஒரு வட்டார அளவுல மட்டுமே. ஸோ கிட்டத்தட்ட இந்த வகையில இந்த 17,116 கிராமங்களையும் கவர் பண்ண போறாங்க. ஸோ போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய விரிவாக்க சேவைகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதே மாரி அரசு திட்டங்கள் எல்லாமே இருக்கு. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ், கவர்ன்மென்ட்டோட ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எடுத்துச் சொல்லப் போறாங்க. அவங்களோட குறைகள கேட்டுட்டு வரப்போறாங்க. ஃபீட்பேக் வாங்கிட்டு வரப்போறாங்க. சரியா? இதுதான் இந்த திட்டம். 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில தான் வரப்போகுது. ஸோ நமக்கு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னா, ஒரு பெரிய மாநாடுலாம் நடத்துறதுக்காக ஒரு மையத்த உருவாக்க போறாங்க. கிட்டத்தட்ட முட்டுக்காடு ECRல இருக்கு. 37 ஏக்கர்ல இந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கம். சரியா? ஏன்னா இப்ப வெவ்வேறு இடத்துல நடக்குது. எல்லாத்தையும் ஒரே இடத்திலேயே நடத்துறதுக்காக இத பண்றாங்க. அடுத்தது The relationship between age and return on investment in human capital is given by அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மனித மூலதனத்தில் வயதுக்கும் முதலீட்டின் மீதான வருமானத்திற்கும் இடையிலான உறவை கூறுவது என்ன கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்மன் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏஜுக்கும், ஓகேங்களா, அண்ட் தென் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இன் ஹியூமன் கேபிட்டல். இப்போ நீங்க ஒரு ஒரு வயசு குழந்தை மேல ஒரு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்வி கற்றல். அததான் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவுல பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு $1 நீங்க ஏர்லி சைல்ட்ஹுட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டா ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7லிருந்து $12 வருது. இததான் சொல்ல வராங்க இந்த ஹெக்மன் கர்வ்ல. ஒரு ஏஜ்க்கு எவ்வளோ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது தான். சரிங்களா? இப்போ ஏர்லி சைல்ட்ஹுட்ல $1 இன்வெஸ்ட் பண்ணா, ஃபியூச்சர்ல நமக்கு 7லிருந்து $12க்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏஜுக்கும் அந்த ஹியூமன் கேபிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கும் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப சொல்றது தான் ஹெக்மன் கர்வ் அப்படிங்கிறது. சரியா? இது இந்த மாரி நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே லாரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த லாரன்ஸ் கர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்கம் அண்ட் தென் வெல்த், ஓகேங்களா? இன்கம் அண்ட் தென் வெல்த் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி சொல்றது தான் லாரன்ஸ் கர்வ். ஜினி கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்இக்வாலிட்டி, இன்கம் இன்இக்வாலிட்டி பத்தி சொல்றது ஜினி கோஎஃபிஷியன்ட். ஹெக்மன் கர்வ் இங்க பார்த்தோம். லாஃபர் கர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாக்ஸுக்கும் ரெவென்யூக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப பத்தி சொல்றது தான் லாஃபர் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸுக்கும் ரெவென்யூக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றது. இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல கேட்பாங்க. சரியா? அடுத்தது தி 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு வில் பி ஹெட்டட் பை அலாவுதீன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையம் அலாவுதீன் தலைமையில் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் 198 ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994.
இது தமிழ்நாடு பஞ்சாயத்துகள் சட்டம் 1994 பிரிவு 198 கீழ் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். ஸோ ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் 7th ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. எந்த செக்ஷனுக்கு கீழனா 198 ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31, 2026 இவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியோட ஒர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறது இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்போ நடைமுறையில் இருக்கும் அப்படின்னா 2027 இருந்து 32 வரைக்கும் நடைமுறையில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா 1994ஆம் ஆண்டு ஆறுமுகம் அவர்கள் தலைமையில போட்டிருப்பாங்க. செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகவனேஸ்வர் அப்படிங்கிற ஒரு தலைமையில 2000ஆம் ஆண்டு போட்டிருப்பாங்க. 3வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கௌரி சங்கர் அவர்கள் தலைமையில 2004ஆம் ஆண்டு போட்டிருப்பாங்க. 4வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பனீந்திர ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தலைமையில போட்டிருப்பாங்க 2009ஆம் ஆண்டு. அடுத்தது 5வது நிதி ஆணையம், மாநில நிதி ஆணையம் அப்படிங்கிறது எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில 2019ஆம் ஆண்டு வந்து 2014ஆம் ஆண்டு வந்து போட்டிருப்பாங்க. எஸ் கிருஷ்ணன்னா 2014. அடுத்ததா 6வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது மோகன் பியாரே அவர்கள் தலைமையில 2020ஆம் ஆண்டு வந்து போட்டிருப்பாங்க. சரியா? இப்ப 7வது நிதி ஆணையம் 2025 அலாவுதீன் அவர்கள் தலைமையில போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க் யூ.